ஐயோ கோயினா கோயினா படம் என்னமா ஏத்துக்கிறாரு நம்ம. ஹேய், தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. ஏய், ஆண்டவர் வராரு, கதற விட போறாரு, செதற விட போறாரு, அலற விட போறாரு, தொகுட விட போறதா இருக்கும். அது கமல் தானா அப்படின்ட்டு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அவரு கெட்டப் ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு, ஆனாலும் ஃபைட் எல்லாம் பண்றாரு. ஓகே, நல்லா இருக்கு bro, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. சூப்பர். ஒரு ஃபீலா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. படத்தும் ரொம்ப பூஸ்ட் பம்ப்ஸா இருக்கு. அனிருத் மியூசிக் சொல்ல தேவையில்ல, சம்பவம் செதுக்கி இருப்பாரு. பாப்போம்மா படம் எப்படி இருக்குன்னு கேட்போம். அங்க உள்ள போவோம். ஓகே, அது இந்தியன் படம் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ நடந்த ஊழல் எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ இந்தியன் 2 வந்து இப்போ நடக்கிற ஊழல் பத்தி பேசுறாங்க. நல்லா தான் இருக்கு, மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. அனிருத் வந்து எப்பயுமே வந்து பிஜிஎம் போடுவாரு. கமல்ஹாசனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ப்ரோ இப்போ நல்லா தான் போட்டிருக்காரு, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. இப்போ விக்ரம் படத்துல நடிச்சாரு, அதோட கலெக்ஷன் இது கொஞ்சம் கண்டிப்பா ஒரு சங்கர் படம் கண்டிப்பா வரும். பிரமரம்பா பேசிக்காவே சங்கர் படத்துக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கு, வரும் கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கு கமல்ஹாசன் நடிப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? எதனா ஒரு சீன்ஸ் நல்லா இருக்குமா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, அவர் வர சீன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது கமல் தானா அப்படின்ட்டு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அவரு கெட்டப் ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு, ஆனாலும் ஃபைட் எல்லாம் பண்றாரு. ஓகே, நல்லா இருக்கு bro, நல்லா கம்ஸா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா. ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. சூப்பர். கண்டிப்பா இந்தியன் 2 பயங்கர மரண மாசா இருக்கு. லைக்கா ராவா ஒரு படம் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சங்கர் சார் வந்து செம்மையா ஒரு படம் கொடுத்துருக்காரு. கமல் சார் வந்து கலக்கலா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அனிருத் வந்து அசத்தலா மியூசிக் போட்டிருக்காரு. ஆக மொத்தம் படம் வந்து செம்மையா வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. மியூசிக் வந்து அனிருத் வந்து கதற விட்றோம் கதற விட்றோம் அப்படின்னு போட்டிருக்காரு. கண்டிப்பா தேட்டரையே கதற விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா வர சீன்லாம் வேற லெவல் தான். படத்துல என்ன மெயினா சொல்லியிருக்காங்கன்னா, லஞ்சத்தை ஒழிக்கணும். வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கூட நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பசங்க படித்த வேலை இல்லாமல் இருக்காங்க. படித்ததுக்கான வேலை அவங்களுக்கு போதுமான சம்பளம் கிடைக்கிற மாதிரியும் வேலை நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. நானே நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன், என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருக்கேன். அதை மாதிரி ரொம்ப நாட்டில் இப்போதைக்கு பேச வேண்டிய பிரச்சனை, கண்டிப்பாக தீர்க்க வேண்டியது வேலையில்லா பிரச்சனை, இந்த லஞ்சம் அந்த பிரச்சனை தான். அதுக்காக பண்ணியிருக்காங்க. சித்தார்த் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டரு. அதான் சொல்றேன்ல, சித்தார்த் அவரோட கேரக்டர் செம்மையா பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதான் ரெட் ஜெயிண்ட் லைக்கால வந்தாலே படம் பயங்கர ஹிட் தான். கண்டிப்பா நல்ல தரமான படமா இருந்தாதான் அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. உதயன் அதனாலதான் பண்ணிருப்பாரு. நிறைய சர்ச்சைகள் வந்து சிக்கி இருந்தது. ஆமா அத மூவ் பண்ணி தான் இப்ப படமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இப்ப சொல்லணும்னா, ஒரு விஷயம் பெரிய விஷயம் பண்ணும்போது நிறைய தடைகள் வரும். அந்த தடையை உடைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை உடைச்சுதான் வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதுதான் சொல்லணும். சங்கர் சார் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவாரு. ஃபேஸ் பண்ணி வந்துருவாரு. அப்போ கமல்ஹாசனை ஃபேஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்களா நீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கமல் சார் அவரு வந்து ஒரு லெஜண்ட். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது சினிமால. அவரு எப்படி சொல்றதுன்னா, ஆல்ரவுண்டர், எல்லாமே பண்ணுவாரு. நல்லா பாடுவாரு, நல்லா நடிப்பாரு, டைரக்ஷன் பண்ணுவாரு, மியூசிக் கூட பண்ணுவாரு. அவரு நல்லா பாடுவாரு. ஆக்டர்ல பாடுறது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா கமல் ரேஞ்சுக்கு பாடுறதுக்கு யார் வருவாங்கன்னு தெரியல. சில பேர் செம்மையா பாடுவாரு. வந்து நிறைய ஆக்டர் பண்ணாலும் சித்தார்த்துடைய நடிப்பு வித்தியாசமான ஆங்கிள் இருக்குது. ஆமா, கண்டிப்பா ஒரு டிஃபரெண்டான ட்ரையா பண்ணிருக்காரு. அவரை தனியா ஹீரோவா பார்த்திருக்கோம். இந்த படத்துல படம் பார்த்தாச்சு. படம் வந்து மஜாவா இருக்குது. தாத்தா வந்து பிதிர விட்டுக்கிறாரு மொத்தத்துல. அதுவும் இல்லாம போன படத்துல வந்து, அதாவது பார்ட் 1ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மத்திய அரசை பத்தி, மாநில அரசை பத்தி பேசிக்கிறாங்க. பார்ட் 2ல இதுல வந்து மாநில வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாநில அரசை பத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த முறை வந்து மத்திய அரசை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது ரெண்டு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ரெண்டுத்தையும் வந்து தூக்கி சாப்பிட்டு செஞ்சு விட்டு தரமா வந்து தொகுற விட்டுக்கிறாங்க. இதுல நடந்த ஊழல் வந்து ஒன்னொன்னுமே வந்து, அதாவது பார்ட் 1ல என்னென்ன ஊழல் நடக்கும் அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. மெயினா இன்னொரு மேட்ரு சொல்லாம வந்துட்டேன் பாருங்க. வர்மாக்கல்ல போட்டு தாத்தா செய்யறாரு, குத்துறாரு, டமுக்கு டமுக்குன்னு ஒரு இடத்துலயும் மஜாவா இருக்குது.
இப்படியா சுக்கு சுக்கு சுக்குன்னு குத்துறாப்புல மஜாவா. ஐயோ கோயிந்தா கோயிந்தா படம் என்னமா ஏத்துக்கிறாரு நம்ம தலைவர் வாத்தியாரு சங்கர் செஞ்சு விட்டுக்கிறாப்ல. ஒரு டேரக்டர் கை காலை வச்சுக்கின்னு இப்படிதான் ஈத்துன்னு போவானுங்க. மஜாவா இருக்குது படம். படம் பார்த்தேன் தலைவா. என்ன தலைவா இப்படி தலைவா? சங்கருக்கு உண்மையாவே இந்த வருஷம் கோயில் கட்டலாம் தலைவா. 2024 சங்கர் வருஷம் தான் தலைவா. மஜாவா செஞ்சுக்கிறாப்ல. தாத்தா ஆகிறாரு பாரு நம்ம தாத்தா. தாத்தாவா ஒரு தாத்தா நான் போட்டுக்கிறாரு இப்படி. ஏய் தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. ஏய் ஆண்டவர் வராரு, கதற விட போறாரு, செதற விட போறாரு, அலற விட போறாரு, தொகுற விட போறாரு. தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. ஏய் ஆண்டவர் வராரு, சிஎம் ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. இதுதான் கரெக்ட். நல்லா ஆக்ஷன் மூவி நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத் சார் இசை வேற லெவலா இருக்கு. கமலஹாசன் சொல்லவே தேவை நல்லா பண்ணியிருக்காங்க. இன்டர்வேஷனுக்கு அப்புறம் படம் வேற லெவலா இருக்கு. நான் எதிர்பார்க்கறேன் நிறைய சங்கர் சார்கிட்ட 2.0 எடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 இந்தியன் 3 எதிர்பார்க்கறோம். இப்ப இந்தியன் 2 கூட இந்தியன் 3 நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்போம். நல்லா ஆக்ஷன் மூவி தான். நல்லா எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்ல மூவி தான். நல்லா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா இல்லையா? படம் வந்து தரமா இருக்குண்ணா. நீங்க உள்ள போய் பாருங்க. பூட் பம்ப்ஸா இருக்கு. எனக்கு செம்மையா இருக்கு. சங்கர் சார் எடுத்து சத்தியமான எதிரே பார்க்கல. பார்ட் 1 வந்து எப்படி சொல்றதுன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. வித்தியெல்லாம் ஒரு மார்க்கமா வச்சு அடிச்சிருந்தாங்க. ஒரு கெரத்த மாரி இதே ஸ்டைல்ல கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காரு. சங்கரனை வந்து யார எந்தெந்த கேரக்டர்ல செத்துக்கணுமோ சித்தார்த், எஸ்.ஏ. சூர்யா இவங்கெல்லாம் ஒவ்வொரு கேரக்டர்லயும் அழகா செதுக்கி வச்சிருக்காரு. பார்ட் 1 விட பார்ட் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்குன்னா அனிருத் வந்து பிஜிஎம் தெரிய விட்டான் தலைவன். அந்த மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் படத்தோட இந்த படத்தை வந்து சத்தியமா இந்த படத்துடைய எல்லா ஆக்டருக்கும் கமல்ஹாசனை வந்து வித்தியாசமான ஆங்கிள் கோல்டன் வாட்ச் நிறைய பேர் வாங்கி கொடுப்பாரு. என்னன்னா கலெக்ஷன் அந்த மாதிரி தட்டும். பூட் பம்ப்ஸ் வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தரமா செதுக்கும் போயிருக்காரு. பார்ட் 3 நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் 2 தேவையில்ல. படம் பார்த்து முடிச்சிட்டேன். பார்ட் 3 தான் இப்போ கமல்ஹாசனா முக்கியமா உங்களோட கேரக்டர் நான் பார்ட் 3 தான் எதிர்பார்க்கறேன். சீக்கிரமா உங்களை 2025 படம் உங்களுக்கு ரிலீஸ் பண்றீங்க. 3 வந்து 2025 இந்தியன் பார்ட் 3 மாறணும். நான் அதுதான் வெயிட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து இப்பவே எடுத்து முடிச்சிட்டீங்க. எங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தாத்தா என்னென்ன கேரக்டர்ல எத்தனை கேரக்டர் போட்டு வரும் அதை விட டபுள் மடங்கா ஊழியல்ல இப்போ தாத்தாவா வந்து செதுக்க போறாரு. எல்லா அரசியலையும் கரைச்சி குச்சோட நம்ம தாத்தா உள்ள இறங்குறாரு. அந்த படத்தை தரமா கொடுத்துருக்காரு. ஆடியன்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா ரசிகரும் தளபதி எல்லா ரசிகரும் இந்த படத்துக்கு கன்ஃபார்மா மார்க் கொடுங்கன்னு தான் எதிர்பார்க்கிறேன். செம்ம படம். நீங்க வந்து என்ஜாய் தான் பண்ணுவீங்க. குறையா சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்து வச்சிருக்க சங்கர் சார். சாங் வேற தரமா இருக்கு. அனிருத் பிஜிஎம் சொல்ல தேவையில்ல. எனக்கு தொண்டத்தெல்லாம் வச்சு போயிடுச்சு. சாரிங்க. குட் பை, டேக் கேர். எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து வேற எதுலையும் பார்க்காதீங்க. சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு தியேட்டர்ல தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பை பை. ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தியேட்டருக்கு வந்திருக்கோம். கமல்ஹாசன் படம் பார்ட் 2 இந்தியன். ஓகேங்களா? பாத்தீங்களா? 1 வந்து தரமான கொடுத்துருங்க நம்ம சங்கரனை. பார்ட் 2 வந்து அவர் தான்